ஹே ஆல். இப்போ ஸ்டிச் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ப்ளீட்டட் ஸ்கர்ட் ஒரு பட்டு பாவாடைக்கு வந்து எப்படி நம்ம ப்ளீட் எடுக்கிறது, அதுக்கு எப்படி ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். இப்போ நம்ம ஃபேப்ரிக் கால்குலேஷன் ஃபார் ப்ளீட்ஸ். இப்போது இந்த கால்குலேஷன் மெத்தடுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை. வெயிஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். என்னோடய வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 22 inches. இப்போது இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, required cloth equal to number of pleats into pleats intake plus waist round. இப்போது இந்த ப்ளீட்ஸ் இன்டேக் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணுவோம். ப்ளீட்ஸை வந்து நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ஃபோல்டிங் உள்ளார வர்ற கிளாத்தை தான் நம்ம ப்ளீட்ஸ் இன்டேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் 22 inches அப்படின்னு இருக்கப்போ நம்ம வந்து ப்ளீட்ஸ் நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து எத்தனை கவுண்ட் பண்ணணும். நம்ம இப்போ வந்து 1 inch அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு 2 inch வச்சுக்கலாம், ஒரு 3 inch வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்ச்சஸ் ஜாஸ்தியாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்து அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு விசிபிளாக அழகாக இருக்கும். இப்போ வந்து இப்போ 1 inch அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து 22 inchesனா இப்போ 1 inch எடுத்திங்கன்னா 22 ப்ளீட்ஸ் வரும். அதே வந்து அதில் இன்டேக் அந்த ப்ளீட்ஸ் வந்து இன்டேக் எவ்வளோ இருக்குன்னா, நான் அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் அப்படின்னா இப்போ நான் வந்து 1 inch அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறேன். அப்போ எனக்கு வந்து 22 inches வரும். நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து 22 இன்ட்டு ப்ளீட்ஸ் இன்டேக். இப்போ நான் வந்து 1 inch அப்படின்னு சொல்லி எடுக்கப்போ எனக்கு வந்து ப்ளீட்ஸ் இன்டேக் வந்து 2 inchesக்கு வந்து வரும். அப்போ வந்து இன்ட்டு 2 ப்ளஸ் வெயிஸ்ட் ரவுண்ட் 22 ஈக்குவல் டு இப்போ 22 இன்ட்டு 2 44 ப்ளஸ் 22 இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 66 வரும். அப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு 66 inchesல கிளாத் ரெக்கவர் ஆகும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போய் ஷாப்பில் போய் கேட்குறோம் அப்படின்னா 66 inches கொடுங்க அப்படின்னா இன்ச்சஸில் வந்து கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு எத்தனை மீட்டரில் கிளாத் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்கு என்ன மெத்தட்னா, இப்போ 1 மீட்டருக்கு 39.5 inches வரும். அப்போ இதை வந்து அரௌண்ட் நம்ம வந்து 40 inches அப்படின்னு எடுத்துக்கலாம். 40 inches எடுத்துக்கலாம். இப்போ 66 டிவைடட் பை 40 அப்படின்னா 1.65 மீட்டர் வரும். அப்போ நம்மளுக்கு ரெக்வயர்ட் கிளாத் வந்து 1.65 meters. இப்போ நம்ம ப்ளீட்ஸ் இன்டேக் அப்படின்னு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் 2 inches. அது எப்படி எடுத்தோம் அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். இப்போ நான் வந்து நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து 1 inchesல தான் நான் வச்சேன் ப்ளீட்ஸ் வந்து. அப்போ 1 inches நான் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணிக்கிறேன். 1 inches நான் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் ப்ளீட்ஸில் நம்ம வந்து இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோம். இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்ட் பண்ணும்போது உள்ளார வர்ற கிளாத்தை தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் இன்டேக் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண கிளாத் ஒரு மார்க்கிங்கும் அந்த ஃபோல்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ இதுக்கு இடையில வர்ற ப்ளீட்ஸை தான் வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் இன்டேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில வர்றதுதான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் இன்டேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கும் இடையில 2 inches இருக்குது. அப்போ இதை வந்து நான் இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இடையில 2 inches வந்து எனக்கு வந்து ஃபோல்ட் ஆகுது. இப்போ இதே நான் 1 inches எடுக்காமல் வேறு இன்ச்சஸில் எடுத்தேன்னா அதுக்கு இடையில எவ்வளோ கிளாத் வந்து ஃபோல்ட் ஆகுதோ அதுதான் நம்ம நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் இன்டேக்கில் வந்து நம்ம அதை வந்து மெஷர் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.